பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், உருக்குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், உருக்குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயை, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கிறீ. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? அதான் நம்ம தான் என் விருப்பப்படிலாம் எனக்கு எதுவும் அமைய வேணாம், எனக்கு எதுவும் நடக்க வேணாம், நீங்களே பார்த்துக்கோங்கன்னு ஏசப்பா கிட்ட நம்ம ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்டோம்ல குட்டீஸ். அப்படி நம்மளை ஃபுல்லாக ஏசப்பாட்ட சரண்டர் பண்ணும்போது அவர் எப்படி நம்மளை மற்றவங்களிடத்துல மற்ற பிரச்சனைகளிடத்துல நம்மளை விட்டு கொடுப்பாரு. நமக்கு முன்னாடி அவர் தான் நின்று அந்த பிரச்சனைகளெல்லாம் களைஞ்சு போட்டு நம்ம அதுக்கு முன்னாடி கம்பீரமாக நடந்து போகிறதுக்கான பாதையை அவர் உருவாக்கி கொடுப்பாரு குட்டீஸ். அப்படிப்பட்ட ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துடைய தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. இது நீங்கள் என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் பாட்டெல்லாம் பாடுறீங்களே, என் சித்தம் இல்லை உங்கள் சித்தத்தின் போல என்னை நடத்துங்க, அது போதும் எனக்கு, நான் உங்கள் கையில் ஒரு களிமண் போல இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் பாட்டு பாடுறீங்கல்ல, இது நீங்கள் உங்கள் லைஃப்பில் உண்மையிலே ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா குட்டீஸ்? உண்மையிலே ஒரு குயவன் கையில் அந்த களிமண் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? அது ஒரு மண்ணாக தான் இருக்கும். அந்த மண்ணை அந்த குயவன்னா அவங்களுடைய எண்ணத்தில் என்ன டிசைன் இருக்கோ அதுபடி என்ன பண்ணுவாங்க, அந்த மண்பானையை அல்ல அந்த பொருளை உருவாக்குவாங்க. அது தனக்கெல்லாம் தெரியும்ல, நான் தான் இந்த மண்பானைக்கு மூலாதாரம், நான் தான் இதை உருவாக்கப்படுறேனே, அப்போ நான் சொல்கிறபடி தான் இருக்கணும்னு அந்த மண் ஒரு நாளும் குயவன் கிட்ட ஆர்டர் போட முடியாது. அது வணைஞ்சு கொடுத்து அவர் கை எந்தெந்த பக்கம்லாம் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அது வளைஞ்சு கொடுக்க போய் தான் ஒரு அழகான ஒரு பொருளாக உருவாகுது. அது மற்றவங்களுக்கு பயன்படும் விதமாக அது என்ன இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா, நம்ம இருக்கிறோன்னு இங்கே நம்ம பாட்டில் பாடியிருக்கோம். ஆனால் நம்ம ஒரு குயவன் கையில் ஒரு களிமண், எனக்கு எதுவும் தெரியாது, நான் யோசிக்கிறத விட நீங்கள் என்னை உருவாக்கும் போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாவேன்னு அவர் கையில் நம்ம ஒரு மண் போல் இருந்தோம்னா கண்டிப்பாக அவர் நம்மளை அழகிய பொருளாக, அழகிய மற்றவங்களுக்கு பயனுள்ள ஒரு கருவியாக ஏசப்பா மாற்றுவாங்க. ஸோ இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் பழக ஒரு நாளும் உண்மையிலேயே இந்த பாடலில் நம்ம படித்த மாதிரி நீங்கள் அதில் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லூக்கா 22:42 படியா, என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக சொல்லும்படிக்கு உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்துக்கும் உங்களுடைய சிந்தனை காரணமாக இருக்காமல் ஏசப்பாவுடைய ஆசீர்வாதமும் அவருடைய ஆளுமையும் உங்களோட லைஃப்பில் நிரம்ப இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கணும். நீங்கள் பார்த்துக்கோங்க டாடி, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் செய்து கொடுங்க, எனக்கு அவ்வளோலாம் எனக்கு தெரியாது, எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு முடிவெடுக்க தெரியல, நான் இந்த விஷயத்தில் முடிவெடுத்தேன்னா கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, ஆனால் நீங்கள் முடிவெடுங்க, நீங்கள் எனக்கு செய்து கொடுங்கன்னு அவர் கையில் விட்டுட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு இருங்களேன்.
உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் எப்படி எப்படி ஆசீர்வாதமாக நடக்கணுமோ அதெல்லாம் அப்படி ஒரு ஆசீர்வாதமாக நம்ம லைஃப்பில் கொடுப்பாரு. ஸோ இந்த நாளில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ண போகிற ஒரே விஷயம், உங்களுடைய நிலைமையை ஒரு மண் போல் எடுத்துக்கோங்க. அவர் ஒரு குயவனாக இருந்து உங்களை அழகிய கருவியாக உருவாக்குவார். இல்லை எனக்கெல்லாம் தெரியும்னு நீங்கள் நின்னீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கம் உருவாக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, அவர் ஒரு பக்கம் அவர் சிந்தனையில் உங்களை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ரெண்டுமே அங்கே என்ன பண்ணாது, ஒர்க் ஆகாது. அப்போது நம்மளை விட நமக்கு எது நல்லது, எது கரெக்டு, எது நிறைவாக இருக்கும்னு அவருக்கு தெரியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல. அப்போ உங்களுடைய முழு நம்பிக்கையும் உங்களை உருவாக்கணும் அவர் கையில் கொடுத்துருங்க. உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் இருக்கணும், என்னென்னலாம் இருக்கக்கூடாதுங்கிறத அவர் உருவாக்குவார், அவர் பார்த்துக்குவார், அவர் அதன்படியே அவங்கள இழுத்து கொண்டுட்டு போவார். ஸோ அதுக்கு உங்களுடைய முழு இருதயத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு மட்டும் செவி கொடுங்க, அதுவே போதும். ஸோ அதுக்காக இயேசுப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே. இந்த நேரத்துலையும் கூட எங்களுடைய விருப்பத்திற்கு மேலாக எங்களுக்காக ஆளுமை செய்ய நீங்கள் எங்களோட இருக்கீங்க. உண்மை புரிஞ்சுக்கிட்டதும் மட்டும் இல்லாமல் உங்களை உணர்ந்து வாழ்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக எங்களை முழுவதுமாக உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.